பாவை நான்காவது பாடல். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். சென்ற பாடலை எப்படி முதல் வார்த்தையில் உள்ள உறங்கி கொண்டிருக்க பெண்ணுடைய அழகை வர்ணிச்சாங்களோ அது போலவே இந்த பாட்டிலையும் முதல் வரியில் அவளுடைய அழகிய பற்களை வர்ணிக்கிறாங்க. ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, ஒளி சிந்தக்கூடிய முத்துக்கள் போன்ற பற்களை கொண்டு சிரிக்கக்கூடிய பெண்ணே, இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா, இன்னும் புலர்ந்தின்றோ அதற்கு அந்த உள்ள இருக்கிற தோழி பதில் சொல்றா, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா. கிளி போல அழகிய வண்ண கிளி போல பேசக்கூடிய பெண்களே எல்லாருமே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வெளியே இருக்கிற தோழி சொல்கிறாங்க, எண்ணி கொண்டுள்ளவோ சொல்லுவோம் அவ்வளவும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றத எண்ணி சொல்லணும். நீ என்ன பண்ண போகிற, அப்போ அது வரைக்கும் தூங்கிட்டே இருக்க போகிற, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. நான் எண்ணி சொல்கிற வரைக்கும் கண்ணை மூடி தூங்கி காலத்தை போக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டுருக்க. ஆனால் அதை நாங்கள் பண்ண போகிறது இல்லை. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு எல்லாம் ஒரே மருந்தாக இருக்கக்கூடியவனும் வேதங்களுக்கெல்லாம் பொருளாக விளங்கக்கூடியவனுமான கண்ணுக்கு இனியானை, கண்களுக்கு இனிமையாக காட்சி கொடுப்பவனுமான சிவபெருமானை நினைத்து நாங்கள் பாடி கசிந்து உள்ளம் உருகி நின்றுட்டுருக்கோம். நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம், மனதால் கசிந்து பாடி உன்னைக்கு நின்றுருக உள்ளம் உருகி நின்று இருக்கிறோம். அப்படியாற்பட்ட நாங்கள் எவ்வளோ பேருன்னு எண்ணி சொல்ல மாட்டோம், யாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணி குறையில், நீயே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பாரு. உன்னுடைய எண்ணம் போல் இல்லாமல் குறைந்திருந்தா நீ மறுபடியும் போய் என்ன பண்ணு, தூங்கிடு. துயிலேலோர் எம்பாவாய், பாவாய், துயில் போய் மறுபடியும் உறங்கிடு பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாடல். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.